வந்ததுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஞானஸ்தானம் எடுத்து 8 பேரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு அதை விட பயங்கரமான கண்ணீர் வேதனைகள். இங்கே மகளாக்கள் எடுத்து அழுவினோம். நாங்கள் அப்பாவையும் இழந்துட்டோம், உங்களையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், நீங்கள் வாங்கோன்னு சொல்லி ஒரே அழுதபடி. அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் வந்தாச்சு. வந்தால் கோப்பாய்க்கு தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. கோப்பாய்க்கு வேலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகும்பொழுது கேவியோ போட்டாச்சு. அப்போ நான் பிள்ளையில போய் பார்க்க இயலாது, அங்கே நின்று தான் வேலை செய்ய வேணும். அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கள் தெரிஞ்ச ஆக்கள் கோப்பாயில் இருந்தாங்க. அவங்க என்னை கூட்டிக் கொண்டு வச்சு வடிவாக பார்த்து கொண்டிருப்பாங்க. கேவியோ எடுத்த டைமில் பிள்ளைகள் போய் ஓடி போய் பார்த்துட்டு வர்றது. அப்படியே காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த இடத்துல நிற்க விடாமல் இன்னொரு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள், இந்த இளமையால் தானே இங்கே இருக்க இயலாது, என்னோட வந்துடு என்று சொல்லி என்னோட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனான். அங்கே போய் நல்ல மாதிரி வேலை செய்து இருக்கிற பொழுது அந்த இடத்துல எனக்கு சரியான கண்ணீர், வேதனை, நிந்தனை, நெருக்கம், அவமானம் எல்லாம் வந்தது. அப்படியே வரும் பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏசப்பா பற்றி விளங்கி கொண்டு ஏசப்பாட வசனங்களை பிடிக்க வலிக்கிட்டுட்டேன். மனுஷர் கேட்பேன், ஏசப்பா ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு என்னை இப்படி சொல்கிறாங்க ஏசப்பா, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். வடிவ ஜபங்கள் அதை செய்ய தெரியாது அந்த காலப்பகுதி. இப்போ கேட்கும்போது ஏசப்பா உணர்த்துவார், மனுஷர் முகத்தை பார்க்கிறார்கள், நானும் உன்னுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி என்னை ஆறுதல் படுத்துவார். அப்படி இருக்கிற பொழுது நிறைய கண்ணீர், நிறைய அந்த சொல்ல முடியாது. அப்படி இந்த உலகத்திலே என்னென்ன பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் இருக்கோ அவ்வளவுத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனாலும் புயல் போல பிரச்சனைகள் வரும். ஆனால் இசப்பா கனி போல அது எல்லாத்தையும் மறைய பண்ணினார் என்ற வசனத்தினால். நிறைய ஊழியக்காரர் ஆண்டவர் தந்தார், நிறைய சகோதரங்களை தந்தார் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளாக. எனக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஒரு தன்னுடைய ஒரு ஆளை எங்களுக்கு இசப்பா தகப்பனா, சகோதரனா, ஒரு ஃப்ரெண்டா தந்தார். அது எப்படி என்று சொன்னால், நாங்கள் உடுப்பட்டியில் இருக்கிற பொழுது அவரும் ரட்சிக்கப்படாமல் தான் இருந்தார். அந்த சகோதரனும் ஒரு அம்மன் பக்தி எல்லாம் அப்படி, அவர் அம்மனண்டா அப்படி ஒரு விருப்பம், அப்படி ஒரு சகோதரன். அவர் எங்களுக்கு முதல் ரட்சிக்கப்பட்டுட்டார். அவர் எங்களோட தொடர்பு கிடைக்கல. அவர் இசப்பாவை சொல்லணும்னு சொல்லி அவருக்குள்ள ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருந்திருக்கிறார். ஒரு வழியாக அவர் எங்களோட தொடர்பு கிடைச்சிட்டு